ஜென்ரலாக நிறைய பேர் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஹீரோ ஆர் ஜீரோ அப்படின்னு ட்ரேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வந்து ஒரு ₹5 ஆப்ஷன், ₹1 ஆப்ஷன், ₹2 ஆப்ஷன்லாம் வாங்கினோன்னா ₹20 போகும் அப்படின்ற நம்பிக்கையில். பட் அது ஒரு எக்ஸ்பைரி போயிருக்கலாம், 2 எக்ஸ்பைரி போயிருக்கலாம். கண்டினியூஸாக அது போயிருக்குமா இல்லையான்றதை நமக்கு தெரியணும்னா ஃபஸ்ட் அதை பேக் டெஸ்ட் பண்ணணும். 2 சிம்பிளான ஒரு பேக் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஆப்ஷனுக்கு. ஒன்று ஸ்டாக் மார்க்கு, இன்னொன்று ஆல்கோ டெஸ்ட். இது 2த்துலேயுமே போயிட்டு நீங்கள் இந்த ஹீரோ ஆர் ஜீரோ ஸ்ட்ராட்டஜியை ஒரே ஒரு வாட்டி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு நான் 2:45க்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் வந்து நான் ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் இல்லைனா ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் 2த்தையுமே நான் வாங்குறேன்னா, இல்லைனா ₹1 ₹2 ஆப்ஷன்ஸ் வாங்குறேன்னா, எண்ட் ஆஃப் த டே அது எங்கே போய் முடியும் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க், ஆல்கோ டெஸ்ட் மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஆனால் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இந்த மாதிரி ஹீரோ ஆர் ஜீரோ ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ரியலி ப்ராஃபிட்டபிள்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கிறது நீங்கள் டோட்டலாக நிறுத்திடுவீங்க. அந்த ட்ரேடிங்கை கேம்பிளிங் மைண்ட் செட்லேருந்து ஒரு ப்ராப்பர் ரூல் பேஸ்ட் மைண்ட் செட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வேலிடேட் பண்ணி பார்க்கணும், ஐடியாவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேரெக்டாக நம்மளோட ஓன் கேபிட்டலை எடுத்து போட்டு இல்லை இதை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுல எந்த யூஸும் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கோ இல்லை ஆல்கோ டெஸ்ட்டோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு விஷயத்தை வேலிடேட் பண்ணும்போது, டெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கும். ஒர்க் ஆகலையா, அப்பாடா இதில் நான் கேபிட்டல் போட்டு என் காசை வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு தோணும். ஒர்க் ஆகுதா, ஓகே அப்போ இதை எப்படி நான் என்னோடய கேபிட்டல் போட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க தோணும். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐடியாவை இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து ட்ரேடிங்கில் உங்களோட ஓன் கேபிட்டலை அதிகமாக லூஸ் பண்ணுறது கம்மியாகும்.